ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட்டும் பாசிப்பருப்பும் வச்சு பெரியவங்கலேருந்து குழந்தைங்க முடிக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டக்குனு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கேங்க. இது தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸஸாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை துருவியும் எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக செவந்து வறுப்பட்ட மணம் வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து செய்யும் போது அந்த பாயசம் நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக செவந்து வறுப்பட்ட வரமான ஆரம்பிக்கும் போது இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சரிசி சேர்த்து செய்யும் போது நல்லா திக்காக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி சேர்த்து ஒரு நிமிஷம் அந்த குக்கரோட சூடுலேயே அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா 2-3 டைம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2-3 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 3 கப் தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்து வரக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 4 கப்லேருந்து 4.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த 4 விசில்லே நமக்கு கேரட்டும் பாசிப்பருப்பு நல்லா பூ போல் வெந்து வந்துடும். விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு 4 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே கேரட்டும் அதே மாதிரி பாசிப்பருப்பும் நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கேரட் அழுத்தும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா குழைய வெந்து வந்திருக்கணும். இப்போ இது ஒரு பருப்பு மத்தோ இல்லை ஸ்மாஷரை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி இருந்தாலும் அதையும் வச்சு நல்லா மசிச்சிக்கலாம். ஏன்னா நல்லா குழைய வெந்திருக்கும். ஏற்கனவே லைட்டாக மசிச்சாலே போதும். கேரட் வந்து அப்படியே நல்லா குழைய மசிச்சிடக்கூடாதுங்க. அங்கங்கே லைட்டாக இந்த கேரட் தட்டுப்படணும். அப்போ தான் நம்ம இந்த பாயசம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி அங்கங்கே அந்த கேரட் தட்டுப்படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பாயசத்துக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இனிப்புக்காக இன்றைக்கி வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 2 கப் வெல்லம் வந்து நல்ல தித்திப்பாக கரெக்டாக இருக்குங்க. 1.5 கப் வந்து உங்களுக்கு மிதமான தித்திப்பாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. பால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா திக்கான பாலாக சேர்த்துங்க, நல்லா சுவையாக இருக்கும். நீங்கள் பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலும் முதல் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். பால் சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. நம்ம வெல்லம் சேர்த்துருக்கனால திரிஞ்சிரும். பால் சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா சேர்த்துனதுக்கப்புறமா ஒரே 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக மீடியமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே பபிள்ஸ் அளவுக்கு கொதிக்கணும். அந்தளவுக்கு கொதிச்சோம்னா போதும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் இதை லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. கொதிக்கட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரே 2 கொதி தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி 2 கொதி வந்தால் போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அதிகமாக கொதிக்க விட்டோம்னா பால் நம்ம சேர்த்துருக்கனால வெள்ளத்துக்கு திரிஞ்சிருங்க. கடைசியாக இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு எடுத்திங்கன்னா சுவையான சூப்பரான கேரட் பாயசம் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான கேரட் பாசிப்பருப்பு பாயசம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.